மகிழ்ச்சியும் வெற்றியும் நிறையட்டும். பிரதமர் மோடி தமிழ் புத்தாண்டு வாழ்த்து. சிபிஎஸ்இ 9ஆம் வகுப்பு பாட புத்தகங்கள் NCERT வெளியீடு. ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியது அமெரிக்கா. கச்சா எண்ணெய் விலை 8% உயர்ந்தது. அமைச்சரவையில் இடஒதுக்கீடு வேண்டும். விசிக கோரிக்கை. நடப்பு ஆண்டின் பருவமழை குறைவாக இருக்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகள். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் சித்திரை முதல் நாளான இன்று தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பிரதமர் மோடி தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில், புனிதமான புத்தாண்டு தினத்தை ஒட்டி இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியும் வெற்றியும் நல்ல ஆரோக்கியமும் நிறைந்திருக்க நான் பிரார்த்திக்கிறேன் என்றும், சிறப்பிக்க இந்த நாள் புதுப்பித்தல், நம்பிக்கை மற்றும் புதிய தொடக்கங்களின் கொண்டாட்டமாகும். இது தமிழ் பண்பாட்டின் பெருமையை போற்றும் ஒரு தருணமாகும் என பதிவிட்டுள்ளார். இந்த நாள் நமது சமூகத்தில் ஒற்றுமை உணர்வை மேலும் வளர்க்கட்டும். மகத்தான தமிழ் பண்பாட்டால் உத்வேகம் பெற்று நாம் வெற்றியின் புதிய சிகரங்களை அடைவதோடு இயற்கையுடனான நமது பிணைப்பையும் ஆழப்படுத்திக் கொள்வோம் என குறிப்பிட்டுள்ளார். மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பயிலும் மாணவர்களுக்கு புதிய கல்விக் கொள்கையின்படி இந்த ஆண்டு 9ஆம் வகுப்பு பாட புத்தகங்கள் மாற்றப்பட்டுள்ளன. கடந்த 1ஆம் தேதி முதல் புதிய கல்வியாண்டு துவங்கியுள்ள நிலையில் 9ஆம் வகுப்பு பாட புத்தகங்கள் கிடைக்காதது சர்ச்சையானது. இதனையடுத்து பாட புத்தகங்கள் தயாரிப்பு பணி விறுவிறுப்பாக நடப்பதால் வரும் 15ஆம் தேதிக்குள் விற்பனைக்கு வெளியிடப்படும் என NCERT தெரிவித்தது. இதனையடுத்து தற்பொழுது ஆங்கிலம், இந்தி ஆகிய மொழிகளுடன் அறிவியல் பாட புத்தகத்திற்கான புத்தகங்களை NCERT டெல்லியில் வெளியிட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் அமெரிக்கா, ஈரான் இடையே போர் நடைபெற்று வந்தது. கடந்த 8ஆம் தேதி இரு தரப்பிலும் 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் அமல் செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக கடந்த 11ஆம் தேதி பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சுமார் 21 மணி நேரம் நீடித்த இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதையடுத்து ஹார்முஸ் ஜலசந்தியை மூடும் நடவடிக்கை விரைவில் தொடங்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்தார். அதிபர் டிரம்பின் உத்தரவை ஏற்று அமெரிக்க நேரத்தின்படி ஏப்ரல் 13ஆம் தேதி காலை 10 மணிக்கு, இந்திய நேரப்படி ஏப்ரல் 13 இரவு 7:30 மணிக்கு ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்படும். இதன் பிறகு ஈரான் துறைமுகங்களில் இருந்து வரும் அனைத்து கப்பல்களும் தடுத்து நிறுத்தப்படும். மற்ற நாடுகளின் துறைமுகங்களில் இருந்து வரும் கப்பல்களை தடுக்க மாட்டோம். அவை வழக்கம் போல கடந்து செல்லலாம். இவ்வாறு அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்திய நேரப்படி நேற்று இரவு 7:30 மணிக்கு ஹார்முஸ் ஜலசந்தியின் இரு புறங்களையும் அமெரிக்கா போர்க்கப்பல்கள் சுற்றி வளைத்தன. அமெரிக்காவின் கண்காணிப்பை மீறி ஈரானில் இருந்து வரும் எந்த கப்பலும் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க முடியாது என்று ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் கச்சா எண்ணெய் விலை 8% வரை உயர்ந்துள்ளது. சர்வதேச சந்தையில் நேற்று முன்தினம் ஒரு போரால் கச்சா எண்ணெய் $96.57 விற்கப்பட்டது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் கச்சா எண்ணெய் விலை 8% வரை உயர்ந்துள்ளது. சர்வதேச சந்தையில் நேற்று முன்தினம் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $96.57 விற்கப்பட்டது. ஜலசந்தி மூடலால் நேற்று ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $105 விற்கப்பட்டது. சட்டமேதை பாபா சாஹிப் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் எம்பியும் விசிக பொதுச் செயலாளருமான ரவிக்குமார் தனது எக்ஸ் பதிவு தளத்தில் பதிவு ஒன்றை செய்துள்ளார். அந்த பதிவில், புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் நாம் எழுப்ப வேண்டிய கோரிக்கை அமைச்சர் அவையிலும் இடஒதுக்கீடு என தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பட்டியல் சமூகத்தினருக்கென இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி 44 இடங்கள் பட்டியல் வகுப்பினருக்கும் 2 இடங்கள் பழங்குடியினருக்கும் என இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மொத்த எண்ணிக்கையில் 20% ஆகும். ஆனால் அமைச்சரவையில் அவர்கள் 5இல் 1 பங்கு கூட இல்லை. ஏனென்றால் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆவதற்கு மட்டுமே இடஒதுக்கீடு உள்ளது. அமைச்சரவையில் இடம் பெறுவதற்கு இடஒதுக்கீடு இல்லை. இதை மாற்றுவதற்கு அமைச்சரவையிலும் தமக்குரிய இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் குரல் எழுப்ப வேண்டிய நேரம் இது என அந்த பதிவில் அவர் தெரிவித்துள்ளார்.
நாட்டில் தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் 2வது வாரத்தில் தொடங்கி செப்டம்பர் வரை பெய்யும். அப்போது இந்தியாவின் வடக்கு பகுதிகள் அதிக மழை பொழிவை பெறும். தமிழகத்திற்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் அதிக மழை கிடைக்கும். இந்த நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்தியில், நடப்பு ஆண்டில் தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் செப்டம்பர் வரை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என்று கணித்துள்ளது. இது நீண்ட கால சராசரியில் 92%, 5% கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கக்கூடும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 1971 முதல் 2020 ஆண்டு காலகட்டத்திற்கான பருவமழையின் நீண்ட கால சராசரி 87 சென்டிமீட்டர் என்ற அளவில் உள்ளது. இந்நிலையில் நடப்பு 2026ஆம் ஆண்டில் மழை பொழிவுக்கான சாத்தியம் இயல்புக்கு குறைவாக நீண்ட கால சராசரியில் 90.95% அல்லது பற்றாக்குறை 90%க்கும் குறைவாக என்ற பிரிவுகளில் இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனினும் மே மாதம் இறுதி வாரத்தில் பருவமழைக்கான புதுப்பிக்கப்பட்ட முன்னறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.